ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமோவாக பார்க்கலாம் வாங்க. எல்லாருமே ராஜி கர்ப்பமாக இருக்காங்கன்ட்டு குடும்பமே அந்த அளவுக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ராஜிக்கு ஒரு மாதிரியான பதட்டம் இருக்குது. ஹாஸ்பிட்டல் உடனே போய் செக் பண்ணலாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராஜி எதுக்கு இவ்வளோ பயப்படுற, கண்டிப்பாக நீ கன்சீவாக தான் இருப்ப, 2 நாள் கழிச்சு நம்ம போய் செக் பண்ணலாம், உடனே செக் பண்ண வேண்டான்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளார ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கதிர் இருந்துட்டு ராஜின்றாங்க, என்ன கதிர் இப்படியா பண்ணுவேன் நீன்றாங்க. அந்த விஷயம் கெட்டு தெரியற மாதிரி ஏன் எடுத்துட்டு வந்தான்றாங்க. ராஜி, நான் என்ன பண்ணிட்டோம், எனக்கும் ஒன்றும் புரியலன்றாங்க. உடனே ஆஸ்பத்திரி போய் செக் பண்ணியிருந்தா கூட இருந்திருக்கோம். நம்ம செக் பண்ணி அதுக்கப்புறமா நெகட்டிவ் வந்துடுச்சுன்னு வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவ்வளோ ஆர்வமா அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. அப்பா முகத்துல எல்லாருடைய முகத்துலயும் சந்தோஷத்தை பார்க்கும் போது எனக்கே கஷ்டமா போயிடுச்சுன்றாங்க. இந்த விஷயம் எல்லாமே பொய்யா இருந்துடுச்சுன்னு ரொம்ப கஷ்டமாயிடும் இல்லைன்றாங்க. எனக்கும் அதே யோசனை தான், ஆனால் என்ன பண்றதுன்னு தெரியல, சரி பார்க்கலாம் விடுன்றாங்க. என்னவோ போக்குதுறானே எனக்கு ரொம்பவே சங்கடமா போயிடுச்சுன்றாங்க. இந்த விஷயத்துல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னே தெரியலன்றாங்க. அப்பா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்றாங்க. சரி, நம்ம நினைக்கிற மாதிரி அது பாசிட்டிவா கூட வரலாம் இல்லையா, கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாமேன்றாங்க. அங்க பாரு, எனக்கு என்னவோ நம்பிக்கையே இல்லை, நான் என்னவோ கன்சீவா இருக்க மாட்டேன்னு தோணுது, வேற ஏதாச்சும் கூட ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லையான்றாங்க. ஏய், நீ அப்படி நெகட்டிவா நினைக்காத, பாசிட்டிவா திங்க் பண்ணு ராஜி, பாத்துக்கலாம், இன்னும் 2 days தானே, 2 days கழிச்சு ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ண என்னன்றது தெரிஞ்சிடும், இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா, ஃபீல் பண்ணாதன்னு சமாதானப்படுத்திடுவாங்க. ஆனா கதிர்க்கே ஒரு மாதிரியான பதட்டம் இருக்கீங்கன்னா அவங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்தாங்கன்றது அவங்களுக்கு தெரியாதெல்லாம் நினைச்சு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணா என்னதான் ரிசல்ட் வரப்போகுதுன்றத அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.